الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلنا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியத்திலே கெட்டது மார்க்கத்திலே புதுமை ஏற்படுத்துவது, அந்த ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயத்துக்கு நினைவு கூறியதை நானும் உங்களுக்கு நினைவு கூறிய எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த மதங்கள் எல்லாம் பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. சரியான கண்ணியத்தையும் சரியான உரிமைகளையும் சரியான மதிப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. ஏட்டளவில் தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். இன்னும் வந்துட்டு ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருக்கிறாள். இன்னும் இந்த பெண்கள் இந்த உலகத்துல பெரும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்த பெண்களை அவர்களுடைய கண்ணியத்தை கொடுப்பார்களா என்று பார்த்தால் கிடையாது. அவர்களுக்குரிய மரியாதைகளை கொடுப்பதை பார்த்தால் கிடையாது. அவர்களை அதாவது இந்த உலகத்துல தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்காக அவர்களை என்ன சொல்லுவாங்க, இந்த பெண்கள் அப்படியும் சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமாகவும் சொல்லுவார்கள். அதாவது சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. எப்படி ஒரு டைலாக் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாக்கியங்களை கொண்டு பெண்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படியும் இந்த நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு கூட சொல்லக்கூடிய மதங்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் இந்த பெண்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் மட்டும்தான் உரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் மட்டும்தான் அவர்களுடைய உரிமைகளை கொடுத்திருக்கிறது. இன்னும் இஸ்லாம் மட்டும்தான் பெண்களை பெண்களாக மதிக்க சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹ் படைத்தான். ஹலகல் இன்சான், அல்லாஹ் மனிதனை படைத்தான். வெறும் மனிதனை மட்டும் படைக்கவில்லை, அவனோடு சேர்த்து ஆணை படைத்த அல்லாஹ் பெண்களையும் படைத்தேன் சொல்லி படைப்பின் ஆரம்பமாகவே பெண்ணை படைத்தேன் என்று அல்லாஹ் அங்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றான். இன்றைக்கு இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுக்கு ஆரம்பம் யார் என்று சொன்னால் ஒரு ஆண் மட்டுமல்ல, ஒரு பெண் என்ற அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுத்து அங்க அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறான். ஆரம்பத்திலேயே பெண்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். பெண்ணை படைத்து அதை தன் திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயம் 1வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஜௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிசாஅ. மனிதர்களே, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவரிலிருந்தே அவருடைய துணையை நாம் படைத்தோம். அவர் இருவர்களிலிருந்தே அவர்களுடைய ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தோம் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு பெண்ணின் இந்த உலகத்தின் தொடக்க ஒரு ஆண் மட்டுமல்ல, ஒரு பெண்ணும் தான் என்று அந்த இடத்துல உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பெண் இல்லாமல் இந்த உலகம் உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்தது ஒரு பெண் தான், ஒரு ஆணும் தான், ஒரு பெண்ணும் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்திருக்கிறான் இல்லையா? இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்வது பெரிய ஒரு அருள். ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தது. அது யாருக்கு என்று சொன்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நம்மை தேர்வு செய்திருக்கிறான். எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அபு தாலிப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள், எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் வந்துட்டு அவர் உடலாலும் உழைப்பாலும் அவருடைய அந்தஸ்தினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாத்தார்கள். ஆனா அல்லாஹ் இஸ்லாத்தை அவர்களுக்கு கொடுத்தானா, இந்த மார்க்கத்தை அவருக்கு தேர்வு செய்தானா என்று பார்த்தால் கிடையாது. அப்படிப்பட்ட அவருக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தேர்வு செய்திருக்கிறான். இதிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள்தான். இன்னும் இந்த இஸ்லாம் பெண் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்கிறது, பெண் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது என்று பார்த்தால், அய்யாமுன் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை உயிரோடு புதைக்கப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. எப்படிப்பட்ட காலம், பெண் பிள்ளைகள் பிறந்தால் அது கேவலம், அது வாழ தகுதி இல்லை, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் என்று நினைத்து அந்த காலத்தில் உயிரோடு பெண் குழந்தைகள் புதைக்கக்கூடிய காலமாக இருந்தது. இன்னும் அல்லாஹும் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இதல் மௌதத்தி சுயிலத் பி ஐ தன்பின் குத்திலத், உயிருடன், அதாவது என்ன பாவத்திற்காக அவள் கொல்லப்பட்டால் என்று உயிருடன் பெண் பிள்ளைகள், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும் போது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன காரணத்திற்காக கொல்லப்பட்டாள், என்ன காரணம், அவள் கேவலம், அதாவது அவள் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவள், அவள் பெண் பிள்ளை பிறந்தால் அவள் அவமானம் என்று நினைத்து அந்த காலத்தில் அவளை அப்படியே உயிரோடு புதைக்கப்பட்ட காலமாக இருந்தது. அந்த குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்தை சுபைகா என்ற இடம் என்று ஒன்று இருக்கிறது இன்றைக்கு மக்காவிலே. அப்படிப்பட்ட ஒரு இடம், இன்னும் எதற்காக கொல்லப்பட்டது, அந்த பெண் குழந்தைகள் அவமானம் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், பெண் பிள்ளை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் அவன் உடனே என்ன செய்கிறான், அது அவனுடைய முகம் கருத்து விடுகின்றது. இன்னும் அவன் முஸ்வதம் வஹுவ கலீம், அது அவமானமாக அவன் எண்ணுகிறான். அதை நினைத்து என்ன செய்யறான், அவன் அவமானம் என்று நினைக்கிறான். அதை அவமானத்தோடு ஏற்று வளர்ப்பதா அல்லது அதை அப்படியே மண்ணில் புதைப்பதா என்று அவன் எண்ணுகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அவனுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டாலே அதை அல்லாஹ் சொல்றான் அது நற்செய்தி என்று. ஆனா அவன் என்ன செய்கிறான், அதை அவமானமாக கருதுகிறான். அவனுடைய தீர்ப்பு மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அளவுக்கு அந்த பெண் பிள்ளைகள் அன்று கருவறுக்கப்பட்டார்கள், அவர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். அவர்கள் அப்போ அந்த பிள்ளைகள் பிறந்தாலே அவர்கள் அவமானமாக கருதப்பட்டார்கள். அந்த காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இன்னும் அல்லாஹ்வும் குர்ஆனை இறக்கினான், பெண் பிள்ளை பிறந்தால் அது நற்செய்தி என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் பரக்கா, அவர்கள் பரக்கத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் உங்களுக்கு கிடைத்த அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அவர்கள் ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி என்று அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை இந்த இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இன்னும் அந்த பெண் பிள்ளைகள் வளரும் போது யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ அல்லது 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ அவர்களை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர்களோடு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவருக்கு நல்ல வழியில் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து இன்னும் அல்லாஹ்வுடைய அந்த போதனைகளை சொல்லிக் கொடுத்து ஒழுக்க நெறிப்படுத்தி அந்த பெண் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்போமோ அவர்களும் நானும் மறுமையில் இப்படி இருப்பேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளையும் பெண்களையும் அவர்கள் அவரை உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும். இன்னும் பெண் பிள்ளைகள் வளர்ந்தால் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதன் பிறகு ஒரு மனைவியாக ஆகும்போது அதே அந்த பெண் மனைவியாக ஆகும்போது அந்த குடும்பத்தின் மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆண் அவன் சேர்த்து வைக்கும் அவன் சம்பாதிக்கும் சொத்துகளிலேயே மிகப்பெரிய சொத்து எது என்று சொன்னால் அவன் இந்த உலகத்துல பொன்னையும் பொருளையும் எவ்வளவுதான் மாட மாளிகைகளையும் சேர்த்து வைத்திருந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய சொத்து கிடையாது. இன்னும் அதெல்லாம் பெரிய ஒரு அருட்கொடை கிடையாது. அவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மனைவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு பெண் குடும்பத்தின் சிகரம், ஒரு பெண் ஒரு குடும்பத்திற்கு சிகரமாக ஆகிறாள். எப்படி அவர்கள் அவங்க ஈமானோடு இருக்கும்போது ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கும் போது அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவார்கள். இன்னும் அவர்களுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள்
அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் இன்னும் எதிர்காலம், அவர்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையக்கூடியதாக இருக்கு. இப்படி ஒரு மனைவி, அந்த குடும்பத்தின் நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு சாலிகான மனைவியை அவன் தேர்ந்தெடுக்கும் போது அவன் அந்த குடும்பத்தை சீர்படுத்துகிறாள். அந்த குடும்பம் சீர்பெற்றால் ஒரு சமூகமே சீர்பட்டுவிடும். ஏனென்று சொன்னால் இந்த சமூகமாக ஆவதற்கு முன்னாடி ஒரு குடும்பம் தான் இருக்கும். அந்த குடும்பம் சீர்பெற்றால்தான் அந்த சமூகம் சீர்பெறக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த மனைவி, ஒரு நல்ல மனைவியை நீங்கள் தேர்வு செய்வது குடும்பத்தின் சிகரமாக இருக்கிறது. இன்னும் நற்செய்தி, அது நல்ல நீ சம்பாதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள்களிலேயே மிகப்பெரிய அருள் கொடை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஒரு படி அதிகமாக போனால் இன்னும் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்திலே உருவாடுவதற்கு மிக முக்கியமான உறவு யார் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் நட்பு வைத்துக் கொள்வதற்கு யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்கிறார்கள். பிறகு யார் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது பிறகு உன் தாய் என்று சொல்கிறார்கள். பிறகு யார் ரசூலுல்லாஹ், யார் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி கேட்கும்போது பிறகும் உன் தாய் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண் தாயாக இருக்கும் பொழுது அவளுக்கு மூன்று இடத்திலுமே, முதல் 3 இடத்திலுமே அவளுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு அவர்கள் பிறந்தால் நற்செய்தி, அவர்கள் வளர்ந்தால் சொர்க்கம், அவர்கள் அதை நல்ல மனைவியாக இருக்கும் பொழுது அவர்கள் குடும்பத்தின் பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் இந்த உலகத்திலேயே நீ நட்பு கொள்வதற்கு உன் தாய் தான் தகுதியானவர் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் தகுந்த ஒரு அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணியத்தை எந்த மதமும் கொடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு அந்தஸ்தை எந்த மதமும் கொடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த தகுதியையும் அந்தஸ்தையும் நற்செய்தியையும் எந்த மதமும் பெண்களுக்கு கொடுத்ததில்லை. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அடுத்ததாக இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு 2 பெண்களை தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். யார் என்று கேட்டால் இம்ராத் ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். யார் இந்த ஃபிரௌன்? நபியா, இல்ல ஒரு நல்ல மனிதனா, இல்ல ஒரு நல்ல அடியானா? யாருமே கிடையாது. யார் என்று சொன்னால், ஃபிரௌன் என்று சொன்னால் அவருக்கெல்லாம் நினைவுக்கு வருவது அவனுடைய கொடுங்கோல் ஆட்சி. இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் இஸ்ரவேலர்களின் அவர்களுடைய குழந்தைகளை என்ன செஞ்சான்? ஆடு மாடுகளை அறுப்பது போல அறுத்தெறிந்தான். அவன் இன்னும் அந்த இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வந்தான். இன்னும் அவன் மேலதிகமாக தன்னையே கடவுள் என்று கூறினான். எப்படிப்பட்டவனாக இருந்தான்? யாருமே அவன் அளவுக்கு இந்த உலகத்துல பாவங்கள் செஞ்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தான் இந்த ஃபிரௌன். அந்த ஃபிரௌனிடத்துல அவங்களுடைய மனைவியாக இருந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய அவனுடைய அந்த செயல்களில் என்னை காப்பாயாக, வனஜினி மினல் கௌமில் ஆலிமீன், அவனுடைய கூட்டத்தாரின் அநீதியிலிருந்து என்னை காப்பாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாங்க. இன்னும் அந்த பெண் என்ன துவா கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடு, இன்னும் இந்த உலகத்துல எனக்கு நல்ல ஒரு மாளிகையை கொடு, இந்த உலகத்துல என்ன நல்ல வாழவை, நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கல. மாறாக அவர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, அவர்கள் ரப்பி லி இந்தக பைத்தில் ஃபி ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு, யா அல்லாஹ் நீ சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்றாங்க? ஃபிரௌனுடைய அந்த கொடுமையின் தாங்க முடியாமல் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு மறுமையில வீடு கட்டி கொடு, சொர்க்கத்துல வீட்டை கட்டி கொடு, எனக்கு என்ன செய், நீ இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தை நான் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லி ஈமானுக்கு முன்னுதாரணமாக, தியாகத்திற்கு முன்னுதாரணமாக இந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஆசியா அலைஹிஸ்ஸலாம்
வஸல்லம் அவர்கள். இன்னும் அல்லாஹ் மரியம் இப்னத இம்ரானின் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, இன்னும் நபியின் வம்சாவளியில் வந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்விற்காக வேண்டி விடப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்திஸில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கருத்தரிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் அவர்களுக்கு நமது உயிரை ஊதினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவர்கள் சொல்றாங்க, அப்ப அவங்க கருத்தரிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இனி உன்னுடைய தகப்பன் அவரும் ஒழுக்கம் கெட்டவரில்லை, உன்னுடைய தாய் அவரும் ஒழுக்கம் கெட்டவரில்லை, நீ ஏன் இந்த நிலைமைக்கு இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்ட செயலை செய்தாய் என்று அந்த மக்கள் அவரை பார்த்து பேசும்போது, அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்துகிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, வஹஸனத்து ஃபர்ஜஹா, அவள் தனது கற்பை பாதுகாத்துக் கொண்டாள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் அல்ல, அவர்கள் தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள் என்று சொன்னால், வஸதகத் கலிமாத்திஹி ரப்பிஹா வ குதுபிஹி, இன்னும் அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு வார்த்தைகளை உண்மைப்படுத்தினார்கள், தன்னுடைய இறைவனின் வார்த்தைகளை உண்மைப்படுத்தினார்கள். இன்னும் அவர்கள் அவனுடைய வேதத்தை உண்மைப்படுத்தினார்கள். அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த குழந்தையை சுமந்த 10 மாத காலமும் அந்த பெண் படாத கஷ்டங்களை பட்டு ஒழுக்கத்தையும் அந்த பேச்சுகளையும் ஏற்று அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். காட்டிலும் மேட்டிலும் இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்றான், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முன்னுதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான். இன்னும் இந்த உலக மக்கள் மறுமை நாள் வரை ஏற்படும் வரைக்கும் இருக்கக்கூடிய குர்ஆனிலே இந்த 2 பெண்களை தான் அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். இன்னும் எதற்காக இந்த முன்னுதாரணங்கள் எல்லாம்? எதற்காக? வெறும் கேட்டுட்டு நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல. என்ன விஷயத்துக்காக அல்லாஹ் இந்த முன்னுதாரணங்களை சொல்லுகின்றான்? நீங்களும் இது போல் தியாகம் செய்ய வேண்டும், நீங்களும் உங்களுடைய ஈமானை இது போல் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்களும் இந்த அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக பல தியாகங்கள் செய்து ஆக வேண்டும். இன்னும் இந்த அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக நீங்களும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்னுதாரணங்களை அல்லாஹ் உங்களுக்கு கூறுகிறான். இன்னும் இந்த பெண்களே நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன விஷயத்தை எல்லாம் நம்ம இந்த உலகத்துல விட்டு கொடுக்கமா நம்ம மறுக்கிறோம். நிறைய விஷயங்களை என்ன செய்யறோம், மார்க்கத்துக்காக இந்த உலக விஷயங்களை நம்ம மார்க்க விஷயங்களுக்கு விட்டு இந்த உலக விஷயத்துக்கு நம்ம அடிப்பணியக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது மார்க்கமா இந்த உலகமா அப்படின்னு பார்த்தா உலகத்தை தான் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்காக அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், மார்க்கத்தை விட்டு விடுகிறோம். இன்னும் நம்மளால இந்த உலகத்துல மத்தவங்களை போல வாழ முடியலையே, இந்த உலகத்துக்காக எல்லாத்தையும் விட வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அப்படியே கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு கஷ்டமும் நீங்க படல இந்த மார்க்கத்துக்காக. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை பட்டார்கள். இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, இந்த மாட மாளிகைகள் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் இன்பங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் ரப்பி இதுனி இந்த கபி பைத்தில் ஃபி ஜன்னா, அந்த சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு அப்படின்னு சொல்லி அழகான முறையில் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கிறாங்க அவங்க. அது மாதிரி என்ன செய்யணும், நாம இந்த மார்க்கத்துக்காக என்ன தியாகம் செய்தோம் சொல்லி சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் ஒரு சாதாரண காரணத்துக்காக மார்க்கத்தை விடக்கூடியவர்களாக இருக்கணும். முதலில் இஸ்லாத்தை ஏற்றதும் ஒரு பெண் தான். முதலில் இஸ்லாத்திற்காக உயிர் நீத்ததும் ஒரு பெண் தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் இந்த இஸ்லாத்தை ஏற்றதும் ஒரு பெண் தான், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் ஒரு சிறந்த பெண்ணாக இந்த உலகத்திற்கு திகழ்ந்தார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து வகை வந்த அந்த நேரத்தில் வீட்டிற்கு வருகிறார்கள், பதட்டத்தோடு வருகிறார்கள். அப்பொழுது
கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று 3 தடவை சொல்றாங்க. பிறகு அவர்களை போற்றி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன், எதற்காக, என்ன விஷயத்துக்காக அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. என்ன செஞ்சாங்க, மாறாக அமைதியை காத்தார்கள். அமைதியை காத்து கொஞ்ச நேரம் பதட்டம் குறையும் வரைக்கும் அமைதியாக இருந்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நடந்த சம்பவங்களை சொன்ன பிறகு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன முதல் வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஒரு முதல் வார்த்தை, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபியே, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள், உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள், இன்னும் வலியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று முதல்ல அந்த பெண் போட்ட அடித்தளம் தான் இன்றைக்கும் நாம் இந்த மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு வீட்டில் ஒரு ஆதரவு இருந்தால்தான் அந்த ஆதரவை வைத்து அவர்கள் பணியை செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு சிறந்த பெண்மணி, ஈமானிலும் சரி இறையச்சத்திலும் சரி சிறந்த பெண்ணாக சிகரத்தை தொட்டார்கள். இன்னும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை முழுவதுமாக இஸ்லாத்துக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பக்கபலமாக இருந்தார்கள். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், உங்கள் உலகத்திலேயே உங்களுக்கு யார சொல்லலாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லி கேட்கும்போது ஆயிஷா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க தன்னுடைய மரணம் வரும் வரைக்கும் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. எப்படி என்று சொன்னால், ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் உங்களுக்கு மனைவியாக, உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிறோம். ஆனால் இரு கண்ணங்கள் சிவத்த அந்த குறைஷி கிளவியை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை, ஆயிஷாவே, கதீஜா மாதிரி எனக்கு உறுதுணையாக இருந்தது யாரும் கிடையாது. அவர்கள் மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் என்று கூறினார்கள். ஆனால் இந்த கதீஜா தான் என்னை உண்மை என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கையை அவர்கள் அடித்தளமாக ஆழமாக பதிவு செய்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அவர்கள் மூலமாக தான் எனக்கு குழந்தை செல்வமும் கிடைத்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தன் மரணிக்கிற வரைக்கும் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு செய்தியையும் இந்த உலகத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருகாமையில் இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, இதோ உங்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உணவு கொண்டு கிட்ட வரும்பொழுது சொல்றாங்க, அவர்களுக்கு எனது சார்பாக நற்செய்தி சொல்லுங்கள், அவருக்கு என் சார்பாக சலாம் சொல்லுங்கள், இன்னும் அல்லாஹ் அவருக்கு தரவிருக்கும் முத்தாலான மாளிகை பற்றி நற்செய்தி சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த பெண் இந்த உலகத்தில் வாழும் போதே சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டாங்க. சொர்க்கம் மட்டுமல்ல, அந்த சொர்க்கத்திலே உயர்ந்த முத்தாலான மாளிகை கொண்டு நற்செய்தி சொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண் எவ்வளவு தியாகம் செய்திருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். ஒரு சிறந்த பெண், குடும்பத்தின் ஒரு சிறந்த பெண் சொல்றாங்களே ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலேயே நீங்கள் சம்பாதிக்கும் சொத்துகளிலேயே மிகப்பெரிய சொத்து நல்ல சாலிஹான பெண் என்று சொல்கிறார்களே, அந்த சாலிஹான பெண் அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சிகரம் தொட்ட பெண், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கொண்டு சிகரம் தொட்ட பெண். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனிடத்துல ஒரு மனிதர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஆயிஷா. பிறகு யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இன்னும் உங்களுக்கு யாரை பிடிக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்றாங்களே. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே சிறந்த பெண் யார்
யார் என்று கேட்டால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் ஆயிஷா தனது 18 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்தார்கள். அவர்களை விட்டு பிறகு தன்னுடைய 58 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் அறிவில் சிறந்து விளங்கினார்கள். குர்ஆனை முழுவதும் மனனம் செய்தார்கள். சஹாபிய பெண்களிலே அதிகமாக பயான்களை சஹாபிய பெண்களிலே அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். 1600 ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் ஹதீஸை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் குர்ஆனை மரணம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் திக்ர் செய்யக்கூடிய பெண்கள்ல சிறந்த பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. தர்மம் செய்யக்கூடிய பெண்கள்ல அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல பெரும் பெரும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சந்தேகங்கள், மார்க்க சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டு அவர்களிடத்தில் விளக்கம் பெற்றுக் கொள்வார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு வாரிசுரிமை சட்டம் பெரிய ஆலிம்களாலேயே அந்த சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட வாரிசுரிமை சட்டம் ஃபராயில், அந்த சட்டத்தை அவர்கள் விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை பெற்றக்கூடியவர்களாக, இன்னும் சிறந்த பெண்ணாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட பெண் சஹாபாக்கள், இன்னும் சொல்லப்போனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தனது கணவரை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, அபூ தொல்ஹா அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே எங்களுக்கு மகராக, எனக்கு மகராக அமையும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள், இன்னும் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள், இப்படி ஏகப்பட்ட சஹாபிய பெண்கள் இந்த மார்க்கத்திலே தியாகங்களை செய்திருக்கிறார்கள். எண்ணற்ற சஹாபிய பெண்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைப்புகளை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு பெண் எழுத படிக்க தெரிந்தவராக இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இன்னும் அல் ஷிஃபா பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் ஒரு எழுத படிக்க தெரிந்தவராக இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டி இருக்கிறாங்க. அப்படி பாராட்டி இருக்கும் பொழுது இன்னும் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் சொல்றாங்க. அப்ப எழுத படிக்க தெரிந்த பெண் அன்றும் இருந்திருக்கிறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அந்த பெண்ணை பாராட்டி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பாராட்டி இருக்கிறாங்க. இன்னும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்ணை ஒரு நாட்டிற்கு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஆக்கி இருக்கிறாங்க. இது இந்த உலகத்தில் இந்த சஹாபாக்கள் பெண்களும் சரி, குர்ஆனில் சொல்லப்பட்ட பெண்களும் சரி, இவர்கள் எல்லாம் முன்னுதாரணமாக இன்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு இந்த மார்க்கம் கண்ணியத்தை தான் தந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கிறது. பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தான் இந்த மார்க்கம் தந்திருக்கிறதே தவிர ஒருபோதும் அவர்களை குறைக்கவில்லை, அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கவில்லை, அவர்களை இழிவுபடுத்தவில்லை, அவர்களை எந்த விதத்திலையும் கண்ணிய குறைவாக ஒருபோதும் அவர்களை பேசவில்லை. இன்னும் ஃபாத்திமா அல் பிஹ்ரி என்ற அந்த பெண்மணி இந்த உலகத்திலே இஸ்லாமிய பெண் முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். அந்த ஃபாத்திமா அல் பிஹ்ரி அல் கரவியின் என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை முதலில் தொடங்கி வைத்தார்கள். இன்னும் அந்த உலகத்திலே முதல்ல தொடர்ந்து செயல்படும் பல்கலைக்கழகமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகம் இன்னும் அறிவியலிலும் பெண்கள் தடம் பதித்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், நிஹார் சாஜி என்ற பெண் ஆதித்யா L1 என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரோவில் அவர்கள் டைரக்டர் அதாவது ப்ராஜெக்ட் டைரக்டராக பணிபுரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்படி அறிவியலிலும் பெண்கள் இன்னைக்கு தடம் பதித்திருக்கிறார்கள். நீதித்துறையிலும் பெண்கள் தடம் பதித்திருக்கிறார்கள். எம் பாத்திமா பிவி உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று ராபியா அர்ஷத் என்ற பெண் ஒரு உயர் நீதிபதியாக பிரிட்டனிலே பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த பெண் பணியாற்றி இருக்கிறார்கள். இப்படி உச்ச நீதிமன்றத்திலும் உச்சத்திலும் ஒரு பெண் உயர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு குவைத் நாட்டிலே மௌசுமா முபாரக் என்று சொல்லக்கூடிய
ஒரு பெண் வந்துட்டு இன்னைக்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள், சபாநாயகராக இருந்திருக்கிறார்கள். இப்படி பெண்கள் எல்லா துறையிலும் வந்துட்டு தன்னுடைய படிப்பில் இருந்து, தன்னுடைய அறிவில் இருந்து, தன்னுடைய ஆசிரியராகவும், சுகாதாரத்துறை அமைச்சராகவும், இன்னும் சபாநாயகராகவும் வந்துட்டு பதவியேற்று பெரும் பெரும் இடத்தில் எல்லாம் இன்னைக்கு பெண்கள், முஸ்லிம் பெண்கள் தடம் பதித்திருக்கிறார்கள். இப்படி எல்லா விதத்திலும் தடம் பதித்திருந்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டக்கூடியது 2 பெண்களை தான். அதுவும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானுக்கு முன் உதாரணமாக ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இன்னும் ஒழுக்கத்திற்கு முன் உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அறிவிற்கு முன் உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களையும், ஒரு குடும்பத்திற்கு முன் உதாரணமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தான் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே உயர்வதே ஒரு பெண்ணின் முக்கியமாக ஒரு சிகரமாக இருக்கிறது. இதை யாராலும் மறுக்கவும் முடியாது என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.